எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்லேயே ஒரு பியூட்டிஃபுல்லான ரெஸ்டாரண்ட் மெக்டொனால்ட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குயின்ஸ்டவுனில் இருக்குது. அந்த இடத்த தான் பார்க்க வந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதான் பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்லேயே ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனில் இருக்கிற மெக்டொனால்ட்ஸ். வேறு எங்கே போனாலுமே பில்டிங்கில் இருக்கும், காம்ப்ளெக்ஸில் இருக்கும். பட் இங்கே மட்டும் தான் நேச்சுரல் பிளேஸில் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், பூபுடூவில் ஒரு பாப்பா மாதிரி இருக்குது இந்த பாப்பா. ஆக்சுவலாக அந்த பூபுடூடு காட்டில் ஒரு அதே பாப்பா அதே மாதிரி தான் கையை கட்டுது. பார்க்கவும் ஆல் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் அதே மாதிரி தான் க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக யாரெல்லாம் பூபுடூட் பார்க்குறேன்னு தெரியும். சரி, ஓகே. இப்போ உள்ள லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த மெக்டொனால்ட்ஸில் ஸ்பெஷலாக என்னென்னா, அங்கே நம்ம சாப்பாடு வாங்கிட்டு இங்கே வந்து ரோட்டு ஓரமாக உட்காந்து சாப்பிட்லாம் ரிலாக்ஸாக. நம்ம 2 பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப கூலாக இருக்கும். இங்கே எவ்வளோ மரங்கள் அதிகமாக இருக்கும். அந்த வியூ எல்லாமே பாருங்கள். சரி வாங்க நம்ம அப்படியே ஒரு வியூ வாக் போகலாம். ஸோ உள்ளார அந்த பாண்டு உள்ளார பார்த்தீங்கன்னா எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் ரோட் சைடில் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கேலாம் ஒரு வாக் பண்ணிட்டுங்க அவுட் சைடில். இந்த ஏரியாலாம் சுற்றி பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளார போய் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். நம்மளும் அதான் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ அந்த டூடு பாப்பா என்ன ஃபாலோ பண்ணிச்சுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்துட்டு இருந்துச்சுல்ல. ஓஹோ, ஆமாம். ஆக்சுவலாக இங்கே உள்ளவங்களுக்கு வந்து ஆமை வந்து ராசி. ஆக்சுவலாக அந்த பாப்பா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்துச்சுல. அதனால் அப்போ இந்த மீன் கொஞ்சம் எல்லாம் விட்டுருக்காங்கட்டு இந்த கோய்பாண்டில். ஸோ அதுதான் பார்த்துட்ருக்கேன் இந்த காட்டுக்கு. ஸோ எனக்கே பார்க்க செமையாக இருக்குது இந்த லொக்கேஷனு. நானும் ஒரு 7-8 வருஷமாக இருக்கேன். இந்த ரோட்டில் நான் போகும்போதே செமையாக இருக்கும். ஆனால் இங்கே வந்ததில்லை. பட் ஆனால் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தேன். சாப்பிட்றதுக்கு எவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டோம். பட் ஆனால் இப்போ தான் தோணுது ஏன் வராமல் போனோன்ட்டு. அதுவும் அந்த இடத்துல பாருங்கள், அந்த எட்ஜில் உட்காந்து சாப்பிட்லாம் சேரை போட்டுக்கிட்டு எப்படி இருக்குன்ட்டு. இந்த வியூ மேலாம் பாருங்கள். அந்த ஆக்சுவலாக ஹைலைட் இருந்துக்கலாம். இந்த சைடு நேச்சுரல் சைலண்ட்டான பிளேஸு. இந்த சைடு பார்த்திங்கன்னா பிஸியான ரோடு. அந்த நம்ம ஒரு மூவ்மெண்ட் போயிட்டே இருக்கும். நம்ம உட்காந்து ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு இருப்போம். பார்த்திங்கன்னா ஒரு மூவ்மெண்ட் ஏதோ ஒரு எண்ணங்கள் ஓடிட்டு இருக்க மாதிரி வந்து அந்த காருங்க ஓடிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். ஆக்சுவலாக அந்த பூபோடு இங்கே வந்துருச்சு பாப்பா. பாருங்கள் லொக்கேஷன் எப்படி இருக்கும் பாருங்கள். இது மாதிரி லொக்கேஷனை சிங்கப்பூரில் எங்கேயுமே நம்ம பார்க்கவே முடியாது. அவ்வளோ ஒரு அழகாக கூலாக செம்மையாக. நீங்கள் ஈவினிங் டைமில் வந்தால் செம்மையாக ஸ்பெண்ட் பண்ணலாம். என்ன பண்ண இந்த பாப்பா. சில ஃபோட்டோ எடுக்கலாம். சில பேர் ஒத்துக்குவாங்க, சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் எடுக்கிறதில்ல. ஆனால் உண்மையில் இந்த பாப்பா செமைக்க விட்டு. ஸோ இந்த வியூ பாருங்கள் எப்படி அங்கே ஒரு பொண்ணு யாருன்னு பார்க்குறாங்க. செமையாக இருக்குது இந்த லொக்கேஷன் ஆக்சுவலாக. ஸோ யாரெல்லாம் டைம் கிடைக்குதோ வாங்க, கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பாருங்கள். இது மாதிரி ஒரு இடத்த வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாது சிங்கப்பூரில் இருந்துக்கிட்டு. பாருங்களேன், நமக்கு பேர் எதுக்கு தான் வச்சோம் க்ரீன் சிங்கப்பூர்னு. எங்கே பார்த்தாலுமே பயமாக இருக்கும். ப்ளஸ் இந்த பில்டிங் டிசைனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி சிங்கப்பூரில் எங்கே போனாலுமே பார்த்துருக்கேன் நானும். மெக்டொனால்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து ஆக்சுவலாக ஜப்பானீஸ் ஸ்டைல்னு சொல்கிறாங்க. நான் நெட்டில் படித்தேன் ஆக்சுவலாக. இந்த பார்க்கு, இந்த கோய்பாண்டு, பேக்ரவுண்டு, இந்த செடி எல்லாமே பார்த்திங்கன்னா ஜப்பானீஸ் ஸ்டைலாக இருக்குமா. ஸோ இங்கே வந்தாலே பார்த்திங்கன்னா ஒரு புது வைப்பு. நீங்கள் சிங்கப்பூரில் இருக்க ஃபீலே இருக்காது. டக்குனு நீங்கள் வந்துட்டு போனாலே ஒரு புது வைப் கிடச்சிரும். ஸோ பாருங்கள் எல்லாம். ஸோ சுற்றி பார்த்துட்டே இருக்கலாம் மாட்டுக்கு. எதை வீடியோ எடுக்குது எதை விடுறனே தெரியல. அவ்வளோ அழகாக இருக்கு. ஆனால் ஸோ கண்டிப்பாக காட்டணுன்னு ஒரு காட்டிகிட்டு இருந்தோம். பார்ப்போம். ஸோ அடுத்து உள்ளார போய் சாப்பிட நினச்சிட்டு இருக்கிறேன். ஸோ ஆனால் எனக்கு இதை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா பாருங்கள், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு வியூ. இந்த உட்காந்து சாப்பிட்ற இடம், இந்த இந்த ஷெட்டு. ஆனால் அங்கே சைடு பார்த்தா கார் போகிறது, அதெல்லாம் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. பார்த்தா பாருங்கள். சரி போவோம், உள்ளார போய் சாப்பிடும். ஸோ நமக்கு தெரிஞ்சு இங்கே பிடிச்சது ஒன்றே ஒன்று தான், மெக்சிகன் மீல். அதை கொஞ்சம் ஆர்டர் பண்ணுவோம். மெக்சிகன் மீல் பண்ணியாச்சு. ஸோ ஆர்டர் முடிஞ்சிச்சு. இப்போ உள்ளார பார்ப்போம். உள்ளார வீடியோ எடுக்க அலோடு கிடையாது. ஏன்னா எல்லோரும் ப்ரைவசியாக இருப்பாங்கள்ல. பட் ஆனால் எப்படி இருக்கும் உங்களுக்கு காட்டுறதுக்காக கொஞ்சம் எடுத்தேன். ஓகே, நம்ம ஃபேவரட் ஃபுட்டு வந்துருச்சு. அதை விட நம்ம லொக்கேஷன் உட்காந்து சாப்பிட்ற லொக்கேஷன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இது மாதிரி எங்கேயுமே கிடைக்காது. அதுவும் இப்போ ஈவினிங்கில் கூலான கிளைமேட்டுக்கு அதுக்கும் இப்போ உட்காந்து சாப்பிட்றதுக்கும் பாருங்கள் இந்த வியூவில் எப்படி இருக்குன்ட்டு. அதுவும் ஸ்பைஸியாக சுட சுட அந்த பொட்டேட்டோ இதை சாப்பிட்டுக்கிட்டு இந்த வியூவை பார்த்துக்கிட்டு ஹெட்செட்டை காதில் போட்டு 2 பாட்டை கேட்டு உட்காந்து வச்சிங்களேன், இங்கேருந்து போகவே மனசு வராது. இந்த ஸ்ட்ரீட் வியூலாம் இருக்குல்ல, நம்ம ஏதோ உட்காந்து சாப்பிட்டுட்டு பொறுமையாக ரோட்டில் எல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க அதெல்லாம் இங்கே உட்காந்து பார்க்குறோன்னு வச்சுங்களேன். இந்த ஏரியா ஒரு சைலண்ட்டான ஏரியா இருக்கும். ரிலாக்ஸேஷனுங்க அது நல்லாயிருக்கும். ஸோ சண்டே இந்த மாதிரி டைமில் தனியாக வரணும் ஆக்சுவலாக. ஏன்னா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் தனியாக வந்து நமக்குன்னு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி இடம் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தனியாக ஒரு இடத்துல வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு ரிலாக்ஸாக ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு இல்லை பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி கிளைமேட்லேருந்து போக செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ கூட பாருங்களேன், ஒரு பொண்ணு தனியாக வந்து இல்லை அழகாக சாப்பிட்டுருக்கான்ட்டு. ஆக்சுவலாக அவங்க வீடியோ எடுக்கலாம், அது பிரச்சனையாகிடும். ஏன்டா வீடியோ எடுத்தேன் நான் காட்டில் ஒரு வைட் ஆங்கில் வரணும் வச்சுட்டேன். பட் ஆனால் அந்த ஆங்கிள் பாருங்களேன். ஸோ எனக்கு இது மாதிரி ஆசை. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நானும் வீடியோ எடுக்காமல் வரும்போது இங்கே வந்து அப்படி தான் வந்து ஒரு மெக்டொனால்ட்ஸ் வாங்கிட்டு இங்கே உட்காந்து ஓரமாக ரசித்து சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் வந்தாலும் இதேமாதிரி உட்காந்து சாப்பிடுங்க. ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும் இந்த இடம் வந்து. ஆனால் ரொம்ப சைலண்ட்டு. இப்போ நான் பேசுகிறதே சத்தமாக கேட்கும். பட் ஆனால் அந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும், ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அப்படியே நீங்கள் நடந்து வந்துட்டு இந்த ரோட் சைட்லாம் பார்க்கலாம். இங்கே இந்த ரோட்டில் மட்டும் பார்த்தா எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே மரம்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருந்துச்சு. எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த ஹோலண்ட் ஏரியா, இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரினர்ஸ் ஏரியா மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே வரும்போது இந்த வைபே உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் இப்போ எப்படி இருக்குன்ட்டு இந்த ஏரியா.
சிங்கப்பூரில் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ரெக்கமெண்ட் பண்ணால் இது ஒரு பெஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணலாம். அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, காட்டு ஓரமாக ஒரு கடையா இல்லை என்னன்னே தெரில எனக்கு வந்து. ஆனால் ரோட்டில் போகும் பார்த்துட்டே இருப்பேன். இந்த வியூவில் பாருங்கள் எப்படி இருக்கும். ரோட்டில் போகும்போது நம்ம ஏதோ ஒரு அர்ஜென்ட்டில் போயிட்டுருப்போம், நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும், என்னடா இப்படி இவ்வளோ சூப்பராக இருக்குது, ஒரு நாள் வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறது. எனக்கு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே இருக்கலாம் போல தோணுது. பாருங்கள் இதே இடத்த சுற்றி வந்துட்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு எனக்கு எந்த போகிறதுக்கே வந்து மனசு இல்லை. அப்படியே ஒரு என்ன சொல் ஏன்னு தெரில, இங்கே அமைதி இருக்குது ஏன்னு தெரில. இந்த இந்த பில்டிங் ஸ்ட்ரக்சரா இல்லை இந்த வாட்டரா இந்த கிளைமேட்டா இங்கே எவ்வளோ மரமா இந்த ரோட் சைடா ஏன்னு தெரியல. இங்கேருந்து போகிறதுக்கே மனசு வரல எனக்கு வந்து. அப்படி இருக்குது இந்த ஏரியா பார்க்கறதுக்கு எனக்கு. அதுவும் ஒரு இந்த வாக்வே பாருங்களேன், ஒரு ஸ்ட்ரெயிட் வாக்வே. இந்த சைடு ரோடு, இந்த சைடு பார்த்தா லெஃப்ட் சைடில் பார்த்தா சைலண்ட்டு, இந்த ரெஸ்டாரண்ட்டு. திருப்பி இங்கேயே ஒரு ரவுண்டு வந்துட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு இது பியூட்டிஃபுல்லாக காட்டணும்னு தோணுது. எது வைடில் வைக்கிறதா, இந்த ஆங்கிள் வச்சு காட்டுறது, அந்த ஆங்கிள் வச்சு காட்டுறது, எப்படி வைக்கிறேன்னு தெரியல. பட் ஓகே. ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குது. சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. உங்களுக்கு இந்த இடத்த காட்ட மறந்துட்டேன். ஆக்சுவலி இது வந்து சைடில் இருக்குது, பிளானில் தான் வந்து பண்ணியிருப்பாங்க. இது எதில் கவர் பண்ண தெரியல, நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணேன். எனக்கு என்னென்னா இப்போ நினைக்கிறேன் போய் சாப்பிடலாம். ஸோ இங்கெல்லாம் வந்து நீங்கள் ஃபோட்டோகிராஃபி சூப்பரான லொக்கேஷன். இங்கெல்லாம் இன்னும் நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி பண்ணணும்னா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த லொக்கேஷன்லாம் செம்மையாக இருக்கும். வீடியோ எடுக்குது ஒரு சூட்டபிளான ஒரு லொக்கேஷன் வந்து. பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப நாள் எனக்கு ஆசை. ஆனால் ரோட்டில் ஒர்க் பிஸியில் போயிட்டு இருப்போம். எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இங்கே என்ட்ரலாம் மெக்டோனல்ஸ் சாப்பிட்டுருக்கோம் சிங்கப்பூரில். இதான் உள்ள சாப்பிட உள்ள மெக்டோனல்ஸ் ஷாப் வந்து கண்டிப்பாக சாப்பிடணும் ரொம்ப நாள் ஆசை. இதெல்லாம் நம்ம ஃபோட்டோகிராஃபிங்க வராங்க. பார்த்தாலே தெரியும், பார்த்துருக்கிறேன். எல்லா ஃபோட்டோலாம் போஸ்ட் பண்ணுவாங்க. இதுமாரி ஒரு நேச்சுரல் பிளேஸில் பண்ணி நம்ம யூஸ் பண்ண பார்க்கலாம். பெஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் நீங்கள் ஒரு 5 o'clock மேலே வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். மார்னிங் வந்தீங்கன்னா 7 to 8 இது வந்து. ஸோ அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் லைக் பண்ணி பார்க்குறீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய வாய்ஸ் கேட்க முடியாத அளவுக்கு எனக்கே தெரியுது, அதனால் மன்னிச்சுங்க, எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள்.